காலையிலேயே நாங்கள் டேவிட் கூட கிளம்பிட்டோம். கண்ணு மூடி திறந்து பார்த்தா அழகான தீவு. நாங்கள் கியூரியஸ் ஐலாண்டில் இருக்கிறோம். இந்த தீவு ஒரு காலத்தில் லெப்ரசி ஹோமா யூஸ் பண்ணி வந்தாங்க. இப்போ இது சுற்றுலா பயணிகள் வந்து போகிற இடமாவே இருக்குது. மொத்தம் நாங்கள் 10 பேர் போட்டில் போயிட்டு இருந்தோம். சென்ட் பேரி ஐலாண்டில் குளிக்கிறதுக்கு ஸ்டாப் பண்ணாங்க. திடீர்னு அதிகமாக இடி மழை வந்ததுனால அங்கே இருந்து சீக்கிரமாக கியூரியஸ் ஐலாண்டுக்கு கிளம்ப வேண்டியதாயிடுச்சு. இந்த ஐலாண்டுக்கு ஸ்பெஷலி இந்த ஆல்டப்ரா டார்டாய்ஸ் தான். கியூரியஸ் ஐலாண்டில் கிட்டத்தட்ட 300க்கும் மேலே பெரிய ஆல்டப்ரா ஆமைங்க வாழுது. அங்கே ஒரு டார்டாய்ஸ் கன்சர்வேஷன் ஃபார்ம் இருக்குது. அதில் வச்சு இதை பராமரித்து கொண்டு வராங்க. இந்த ஆமைங்க ரொம்ப மென்மையான அமைதியான பிராணி. அங்கே ஒரு கூண்டில் குட்டி குட்டி டார்டாய்ஸ் எல்லாம் பாதுகாப்பாக வளர்த்து அது ஒரு ஸ்டேஜ் ஆனதும் வெளியே ஃப்ரீயாக விட்டுடுறாங்க. இதுங்களும் ஹியூமன்ஸ் கிட்ட சகஜமாக பழகி ஃபுட்டை வாங்கி சாப்பிடுது. இது ஒரு நாளைக்கு 5 to 8 kg வரைக்கும் உணவை எடுத்துக்கொள்ளுது. சராசரியா 120 வருஷம் வாழ்கிற இந்த வகை ஆமைங்க தண்ணி உணவு இல்லாமல் 6 மாதம் வரைக்கும் உயிர் வாழ முடியும். பெண் ஆமைங்க ஆண் ஆமைங்களை விட உருவத்தில் சின்னதாக இருக்கும். ஆண் ஆமைங்க நீளமாக இருக்கும். டேவிட் டூர் கைடு தான் எங்களை இங்கே கூட்டிகிட்டு வந்தாங்க. ரொம்பவே அழகாக சேஃபாக டேக் கேர் பண்ணாங்க. அவங்களோட டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் வேணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த இடம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த இடத்துக்கு போக நீங்கள் ஆசைப்படுறீங்களான்னு கமெண்ட் பண்ணுங்கள்.